Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. உங்க சேனலை நம்ம சேனல்ல ப்ரமோஷன் பண்ணனும் அப்படினா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. அதற்கான டீடைல்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ட்ரிக் என்ன அப்படினு நான் டெமோ மூலமா காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மேக் பண்ணையில எவ்வளவு சின்ன வீடியோ மேக் பண்றீங்களோ அவ்வளோ ஆடியன்ஸ் ரெட்டென்ஷன், அதாவது ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். ஓகேங்களா? ஷார்ட்ஸ் வீடியோவால ஸ்கிப் பண்ண முடியாது. ஒருவேளை ப்ரௌசிங் ஃபீச்சர்ல வீடியோ ஷோ ஆனிச்சுனா ஸ்கிப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி ஸ்கிப் பண்ண முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு சின்ன வீடியோவா மேக் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஷார்ட்டா நிறைய ட்ரெண்டிங்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியூஸ் நிறைய போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் அதுக்குள்ளே 10 செகண்ட். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணிங்கன்னாலுமே அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் ஆட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் லென்த்து கம்மியாக பண்ணுங்கள். இல்லை லென்த்து அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஒரு கொண்டு வந்துருங்க ஒரு விஷயத்தை. ஓகே, என்ன ட்ரிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ட்ரிக்கை கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க பார்ப்போம். ஓகே நண்பா, நம்ம யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நம்மளுடைய சேனல் இன்னொரு சேனல் இருக்குது, நிசா விலாக் அப்படிங்கிற சேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சேனலை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சேனலை நானும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. நல்லா கேட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை. நம்ம சேனல் தான், நான் டெமோவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ ப்ளே ஆகையில் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த சேனலாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் காமிக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் காமிக்காது. ஓகேங்களா? ஒரு விஷயம். இப்போ நான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் மேக்ஸிமம் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ தான். இதில் மஸ்ட்டு நான் ஒரு சின்ன ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு டக்குன்னு சப்ஸ்கிரைபர் நிறைய இன்க்ரீஸ் ஆனிச்சு, வியூஸும் இன்க்ரீஸ் ஆனிச்சு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். சும்மா அந்த வீடியோ நான் ஒன்று கிளிக் பண்ணி இப்போ பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ கீழே டைட்டில் பாருங்கள். டைட்டிலில் இந்த கிளிக் அப்படின்னு கீழே போட்டு கீழே ஒரு ஆரோ மார்க், கீழே வந்து கை வர மாதிரி கிளிக்குன்னு எமோஜிஸ் போட்டிருக்கேன். இப்போ ஸோ பார்க்குறவங்க வீடியோவை மட்டும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் டைட்டில் வீடியோவிலேயே ஷோ ஆகும். ஸோ கிளிக்குன்னு ஒன்று, இப்போ இதை யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சேனல் ஓப்பன் ஆகும். சேனல் என்ன ஆகும்? சேனல் ஓப்பன் ஆகும். இதுவே வந்து அதே வீடியோ இப்போ இந்த கிளிக்குன்னு இந்த இடத்துல இருக்கிறது, கிளிக்குன்னு இங்கே இருக்கிறது இந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு நேராக இந்த இடத்துல வர்ற மாதிரி, இந்த இடத்துல வர்ற மாதிரி சிகப்பு கலருக்கு நேராக கிளிக்குங்கிறத இங்கே சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது கிளிக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எழுதி இந்த ரெட் மார்க்குக்கு நேராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைட்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ட்ரிக்கு. நிறைய இங்கிலீஷில் போடுவாங்கள்ல, இங்கிலீஷில் எல்லாம் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோலாம் மேக் பண்ணி போடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அதர் கண்ட்ரியில் உள்ளவங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் நிறைய வீடியோக்களில் பார்த்தேன். அதனால் நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிது. உங்களுக்கு மேபி பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரிக் அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.